இன்னைக்கு எனக்கு இந்த ஸ்வீட்டு ரொம்பவும் ஸ்பெஷலான டேக்காக கிடைச்சதுதாங்க. அப்படி என்ன டேன்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ பர்த்டே அன்னைக்கு எனக்கு என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்குமே பர்த்டே வரப்போகுது அப்படின்னா எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக கவுண்ட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் கல்யாணம் ஆகி குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒவ்வொரு பர்த்டே அப்பவும் பயமாக தான் இருக்கும். அச்சோ நம்மளுக்கு இவ்வளோ வயசு ஆயிடுச்சா அப்படின்ட்டு. என்னதான் நம்ம ஃபீல் பண்ணாலும் நம்மளோட ஏஜ் ரிவர்சிங் ஆக போறது இல்லை. அது பாட்டுக்கு அது க்ரோ ஆகிட்டே தான் போயிட்டு இருக்கும். ஏஜ் ஜஸ்ட் ஒரு நம்பரா பார்த்து விட்டாச்சு அப்படின்னா அது எப்பவும் போல ஆஸ் யூஷுவல் ஒரு நம்பராகவே இருக்கும். நம்மளோட லைஃப் நம்மளுக்கு பிடிச்சவங்களோட நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்தா எல்லா நாளுமே நம்மளோட பர்த்டே மாதிரி ரொம்ப சூப்பராக தான் இருக்கும். பர்த்டேக்காக தான் நான் ரவா கேசரி செஞ்சு என்னோட அம்மா அப்பாவை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்தேன். சர்ப்ரைசிங்லி என்னோட சிஸ்டரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பி. ஸோ என்ன பெற்ற சாமிங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கியாச்சு. வாங்கினதுக்காக ஒரு சின்ன அன்பளிப்பும் கிடைச்சது. அதுவும் சூப்பராக வாங்கியாச்சு. பெரியம்மாவை ஃபுல்லாக கொஞ்சம் முடிச்சதுக்கப்புறம் பெரியப்பா கிட்ட போயிட்டாங்க என்னோட தங்கச்சி பொண்ணு. என்னோட பாப்பா அவங்க உள்ள எல்லாருமே அவங்க தங்கச்சி பொண்ணு போனதுனால அப்பா கிட்ட போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். என்னோட பர்த்டே அன்னைக்கு அம்மா அப்பா என்னோட தங்கச்சி குழந்தைங்க எல்லாத்தையுமே ஒரே நாளில் மீட் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ எனக்காக செஞ்சு வச்சிருந்த இந்த லட்டு தான் என்னோட பர்த்டே ஸ்வீட்டை மம்மி கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட வெரி டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னை பெற்ற சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு அப்புறம் என்னை படைச்ச சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்காமல் இருக்க முடியுமா? எல்லா நாளும் வாங்கினாலும் ரொம்ப நல்லதாக தான் இருக்கும். ஆனால் நம்மளை படைச்ச கடவுள் நம்மளை படைச்ச நாள் அன்னைக்கு பார்த்து நன்றி சொல்லணும்னு எப்படி இருக்கும்? அதுக்காக தான் கோயிலுக்கு கிளம்பிட்டுங்க. உங்க பர்த்டே வந்தா நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படிங்கறத மறக்காம எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாலும் லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.